எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 5வது நூறில் 8வது பதிகத்தில் 10வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்கோ. வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் முழல்வேனோ. இப்பாட்டு. வாரா வருவாய் வருமன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய் என் நாவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர எனையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் முழல்வேனோங்கிறது பாட்டுது. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வாரான்னா வருவாய்னு அர்த்தம். எதிர்மறை வினைமுற்றுன்னுவாங்க. எதிர்மறை வினைமுற்று இந்த இடத்துல இலக்கண வந்து எதிர்மறை வினைமுற்று. வாரான்னா வருவேன்னு அர்த்தம். எதிர்மறை சொல்றது வரமாட்டாயின்னு கிடையாது. வாரா வருவாய். வாரான்னா வருவாய், அருவாய். வாரா அருவாய். அது வருவாயின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருவாய்ன்றது அருவாய். வாரா நேரில் வரமாட்டேன், ஆனா அருவமா வருவேன். வாரா அருவாய், வரமாட்டாய் ஆனால் அருவமா இருப்பாய். அங்க வாரா வருவாய் வருமன் மாயா, அப்படி வந்து அங்க நிற்கின்ற பல மாயங்களை அறிந்தவனே அப்படிங்கிறத அர்த்தம். அந்த இடத்துல நேரில் வரமாட்டேன், ஆனா அருவமா வந்து நின்றுட்டு அங்க இருப்பேன். வந்து நிற்கிற என் மாயமூர்த்தியே, என்னோட வரா வருமன் மாயா மாயமா பல மாயங்களை அழிக்கின்றது என் தெய்வமே, அறிந்த என் தெய்வமே. மாயா மூர்த்தியாய். மாயா மூர்த்தியாய்னா மாயான்றது இந்த இடத்துல மாயாதான் இல்லை, மாயான்றது மாய்ந்து விடாதன்னு அர்த்தம். குறைந்து விடாத, அழிந்து விடாத. மாயா மூர்த்தியாய், அந்த மாதிரி ஒரு திருமேனி, குறைந்து விடாத அழிந்து விடாத திருமேனியாய் மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய். ஆறான்றது இந்த இடத்துல என்னன்னா சூடு ஆடுறது கிடையாது. இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா திகட்டாதன்னு எடுத்துக்கணும். ஆரா அமுதாய்னா திகட்டாத, உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டக்கூடாது, அதுதான். திகட்டாத அமுதமாய். ஆரா அமுதாய், ஆரா அமுதாய் அடியேன் ஆவி, என்னுடைய ஆவி. அடியேன் ஆவி என்னுடைய அதாவது நம்மால் சொல்லிக்கிறார், அவருடைய ஆவியை சொல்லிக்கிறார். அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய். அகமே தித்திப்பாய்னா மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையாது, அதாவது ஆனந்தம் சொல்லியிருக்கா இல்லையா. முதல்ல எதிர்க்க பொருளை பார்த்து அடையிறது மகிழ்ச்சி, உன்னை கண்ணில் பார்த்து பண்ணுறது. ஆனால் மனசுக்குள்ளேயே ஊறுறதுக்கு பார்த்தீங்களா, அது ஆனந்தம். அதுதான், அதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன், முதல்ல ஒரு தரம். அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். அந்த ஆனந்தம் தான் அகமே தித்திப்பாய். மனசுக்குள்ள ஒரு இன்பமயமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவையே பண்ணிட்டவனே. ஜீவாத்மா, என்னோட ஜீவாத்மாவுக்குள்ள இருந்து பரமாத்மாவா இருந்து எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இன்பத்தை கொடுக்குறவனே அப்படிங்கிறத அர்த்தம். அகமே தித்திப்பாய். தீரா வினைகள் தீர. தீரா வினைகள்ன்றது என்னன்னா இந்த இப்பத்தி இது இல்லை. தீரா வினைகள்ன்றது இது வரைக்கும் எடுத்து எத்தனையோ பிறவி, என்னென்னவோ பிறவி எல்லாம் எடுத்துருக்கு, அதுல எல்லாம் செஞ்ச வினைகள்லாம் தீருமா. தீரா வினைகள் தீர எதை ஆண்டாய், அந்த மாதிரி வினைகள்லாம் தீர்த்து என்னை ஆட்கொண்டவனே அப்படிங்கிறதாக. ஆண்டாய்னா ஆட்கொண்டவனேன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆண்டாய்னா ஆட்சி செய்தவனேன்னு இல்லை, ஆட்கொண்டவனேன்னு அர்த்தம். தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை. திருக்குடந்தைன்றது வந்து கும்பகோணம், தெரியும் இல்லையா. திருக்குடந்தை ஊரா, அந்த குழந்தையே தனக்கு ஊராக கொண்டுள்ள சார்கபாடி பெருமாள். திருக்குடந்தை ஊரா உனக்கு ஆட்பட்டும், உனக்கு நான் ஆளாயிட்டேன், உனக்கு உன்னுடைய அடியார் ஆயிட்டேன், உனக்கு ஆட்பட்டும் அடியேன் நான் இன்னும் உழல் வேணும். உழல் வேணும்னா சிக்கிக்கிறது, உழல்றதுன்னா சிக்கிக்கிறது. அடியேன் இன்னும் உழல் வேணும், இன்னும் நான் சிக்கிப்பேனா இங்க இந்த பிறவி பிணியில. அது இந்த இடத்துல மறைபொருள் பார்த்துங்க. பிறவி பிணி, இன்னும் இந்த பிறவி பிணியில மாட்டி நான் அவஸ்தைப்படணுமா
என்ன காப்பாற்றி கொண்டு போக மாட்டியா? கொண்டு போக மாட்டியா? உன்னோட உனக்கு ஆட்பட்டும் உனக்கு அடியே நான் அப்புறமும் இன்னும் நான் அந்த பிறவி பேரில் உழலாமா? அது எனக்கு முடியாதாலையும் முடியல, உனக்கு அது நல்ல பேர் இல்லையே. உனக்கு ஆட்பட்ட அப்புறம் நீ என்ன ஏற்றுக்கணும் இல்லையா? அதனால ஏற்றுக்கோ, என்னை பிறவி பெண்ணில் விடாதேன்றார் நம்மளால். இந்த மாதிரி சொல்கிறார். ரொம்ப அருமையான பாடல் இது. அடுத்த பாடல் பலஸ்ருதி பாடல் பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த பாடலில் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.